இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். ஒத்திவைப்பு தீர்மானம் கோரி லோக்சபாவில் எதிர்க்கட்சிகள் அமளி. ராஜ்யசபாவில் காரசார விவாதம். இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனாதிபதி உரையுடன் துவங்கியது. அதைத் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் செய்தார். லோக்சபா ராஜ்யசபாவில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடக்கிறது. இந்நிலையில் பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவித்து பிரதமர் மோடி நேற்று மாலை லோக்சபாவில் உரையாற்ற திட்டமிட்டிருந்தார். ஆனால் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் லோக்சபா நேற்று ஒத்திவைக்கப்பட்டது. பிரதமர் உரையாற்ற முடியாமல் போனது. இந்நிலையில் இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் பற்றி விரிவாக விவாதிக்க வேண்டும், கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க வேண்டும், சபையின் மற்ற திட்டமிட்ட நடவடிக்கை அனைத்தையும் ஒத்திவைக்க வேண்டும், முதலில் வர்த்தக ஒப்பந்தம் பற்றி விவாதம் நடத்த வேண்டும் என காங்கிரஸ் எம்பி மனிஷ் திவாரி ஒத்திவைப்பு தீர்மானம் கோரி முன்மொழிந்தார். காலை 11 மணிக்கு வழக்கம் போல் லோக்சபா கூடியதும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். அவர்களை அமைதி காக்கும்படி சபாநாயகர் ஓம் பிர்லா வலியுறுத்தினார். எதிர்க்கட்சியினர் கோரிக்கை ஏற்கப்பட வேண்டும், ஒத்திவைப்பு தீர்மானத்தை ஏற்க வேண்டும் என கூறி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். சபையை நடத்த விடாமல் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதை அடுத்து சபை நடவடிக்கைகளை பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக ஓம் பிர்லா அறிவித்தார். லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவரை சபையில் பேச அனுமதிப்பதில்லை என கூறி ராஜ்யசபாவில் காங்கிரஸ் எம்பி கார்கே பேசினார். லோக்சபா நடவடிக்கை பற்றி ராஜ்யசபாவில் பேசுவது முறையல்ல என துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தினார். கார்கே தொடர்ந்து ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருந்தார். மத்திய அமைச்சர்கள் நட்டா மற்றும் கிரண் ரிஜிஜு ஆகியோர் கார்கே புகாருக்கு பதிலளித்தனர். தொடர்ந்து ராஜ்யசபாவில் காரசார விவாதம் நடைபெற்றது. கலைவாணர் அரங்க வளாகத்தில் NS கிருஷ்ணன் சிலை திறப்பு. சென்னை டிநகர் GN செட்டி சாலை திருமலைப்பிள்ளை சாலை சந்திப்பில் 1999ஆம் ஆண்டில் மேம்பாலம் கட்டப்பட்டது. அங்கிருந்த கலைவாணர் NS கிருஷ்ணன் சிலை இடம் மாற்றி அமைக்கப்பட்டது. கலைவாணரின் சிலையை சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்க வளாகத்தினுள் மாற்றியமைக்க வேண்டும் என NS கிருஷ்ணன் குடும்பத்தினர் கோரிக்கை வைத்தனர். அதை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டது. GN செட்டி சாலையில் இருந்த NS கிருஷ்ணன் சிலை புதுப்பிக்கப்பட்டு கலைவாணர் அரங்க வளாகத்தில் நிறுவப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி கலைவாணர் அரங்க வளாகத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் NS கிருஷ்ணன் சிலை புதுப்பித்து நிறுவப்பட்டது. புதுப்பிக்கப்பட்ட NS கிருஷ்ணன் சிலையை இன்று முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். விழாவில் அமைச்சர்கள், மேயர் பிரியா, NS கலைவாணரின் வாரிசுகள், உறவினர்கள், நடிகர் சங்க தலைவர் நாசர், நடிகை சச்சு பங்கேற்றனர். திமுகவுக்கு தாவிய பெண் கவுன்சிலர், மகனை போட்டு தள்ளிய மர்ம கும்பல், சங்கரன் கோவில் மக்கள் கடும் பீதி. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலைச் சேர்ந்தவர் ஜெயலட்சுமி. இவர் சங்கரன் கோவில் நகராட்சி முன்னாள் கவுன்சிலர். அதிமுக சார்பில் நகராட்சி தேர்தலில் போட்டியிட்டு கவுன்சிலர் ஆனார். அதன் பிறகு திமுகவில் சேர்ந்து விட்டார். ஜெயலட்சுமியின் கணவர் சந்திரன் உடல்நல பிரச்சனையால் இறந்து விட்டார். ஜெயலட்சுமியின் மகன் ஜோதி முருகன் அம்மா வழியில் அரசியலில் ஈடுபட்டு வந்தார். சங்கரன் கோவிலில் ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்தினார். ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வந்தார். நேற்றிரவு 11 மணியளவில் சங்கரன் கோவில் ரயில்வே ஃபீடர் சாலையில் போனில் பேசியபடி நடந்து சென்றார். அப்போது மர்ம நபர்கள் ஜோதி முருகனை பின்தொடர்ந்து வந்து திடீரென சரமாரியாக அரிவாளால் வெட்டினர். ஜோதி முருகனால் தப்பி ஓடக்கூட முடியவில்லை. சில நொடிகளில் வெட்டி தள்ளிவிட்டு ஆசாமிகள் வந்த வழியே தப்பிச் சென்றனர். இதில் சம்பவ இடத்திலேயே ஜோதி முருகன் இறந்தார். சங்கரன் கோவில் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஃபாஸ்ட் ஃபுட் கடை மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் தொடர்பாக சிலருடன் ஜோதி முருகனுக்கு மோதல் இருந்து வந்தது. இது தொடர்பாக ஜோதி முருகன் மீது 2 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அம்மா ஜெயலட்சுமி முன்னாள் கவுன்சிலர் என்பதால் சங்கரன் கோவில் திமுக MLA ராஜாவுடன் அரசியல் ரீதியாக நெருக்கமாக உள்ளார். இதனால் ஜோதி முருகன் மீது போலீசார் மேல் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தனர். இப்படிப்பட்ட சூழலில் அவர் வெட்டி கொல்லப்பட்டுள்ளார். கொலைக்கு காரணம் தொழில் போட்டியா அல்லது அரசியல் விவகாரமா என பல கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். நகரின் மைய பகுதியில் நடந்த இந்த படுகொலை சம்பவம் சங்கரன் கோவில் மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது.
இந்நிலையில் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி ஜோதி முருகனின் தாயார் ஜெயலட்சுமி தலைமையில் மக்கள் சங்கரன் கோவிலில் இன்று காலை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பெரும் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து தனிப்படை அமைத்து கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். அடுத்த முதல்வர் விஜய்தான். பழனிசாமிக்கு பயம் வந்துவிட்டது. அதிமுக திமுக ஆண்டது போதும், அடுத்த முதல்வர் விஜய்தான் என்பதை தமிழக மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் என செங்கோட்டையன் கூறினார். எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. அதனால்தான் தினம் தினம் தேர்தல் அறிக்கை வெளியிடுகிறார் என செங்கோட்டையன் கூறினார். வெற்றி என்பது மக்கள் சக்தியால் யாராலும் தடுக்க இயலாது. அவர்தான் 2026 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார். 234 அவர் வெற்றி பெறுவார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் அவருடைய தோல்வி பயம். அவர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு நன்றாக தெரியும், தோல்வி பயம் ஏற்பட்டால் மட்டும்தான் இதுபோன்ற கருத்துக்களை பல பேர் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக திமுகவிடத்திலே பேச வேண்டும் என்பதில் பி டீமாக யார் செயல்படுகிறார் என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை பற்றியெல்லாம் கருத்து சொல்வது அவரை போன்றவர்களுக்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. எந்த கருத்தை அவர் வேண்டுமானாலும் சொல்லட்டும். ஆனால் தோல்வி பயம் என்பது அவருக்கு ஏற்பட்ட காரணத்தின் அடிப்படையிலே தான் இதுபோன்ற கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர, இன்று பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தேர்தல் அறிக்கை என்பது மொத்தமாக கொடுக்கப்பட வேண்டியது. ஒவ்வொரு நாளும் சிந்தித்து தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார் என்று சொன்னாலே எவ்வளவு தோல்வி பயம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தங்கம் விலை அதிரடி சரிவு, தாய்மார்களுக்கு நிம்மதி. சர்வதேச நிலவரங்களால் நம் நாட்டில் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்தது. கடந்த மாதம் 29ஆம் தேதி ஒரு சவரன் தங்கம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு சவரன் 1,34,400 ரூபாயாக உயர்ந்தது. அடுத்த 3 நாட்களில் தங்கம் விலை வேகமாக சரிய துவங்கியது. தமிழகத்தில் கடந்த 2ஆம் தேதி ஒரு சவரன் 1,11,600 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. ஆனால் நேற்று தங்கம் விலை கிராமுக்கு அதிரடியாக 630 ரூபாய் உயர்ந்து 14,900 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 5,040 ரூபாய் அதிகரித்து 1,19,200 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 4,640 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,14,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 580 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேற்று தங்கம் விலை சவரனுக்கு 5,040 ரூபாய் அதிகரித்த நிலையில் இன்று 4,640 ரூபாய் குறைந்திருப்பது தாய்மார்களுக்கு சற்றே நிம்மதியை அளித்துள்ளது. வெள்ளி கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 300 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிலோவுக்கு 20,000 ரூபாய் குறைந்து ஒரு கிலோ 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. செய்ய வேண்டியதை செய்யாமல் எங்களை மட்டும் விரட்டி என்ன யூஸ்? பழனிசாமிக்கு எதிராக மாவட்ட செயலாளர்கள் போர்க்கொடி. செய்ய வேண்டியதை செய்யாமல் எங்களை விரட்டி என்ன பிரயோஜனம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு எதிராக அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் புலம்புவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது. அதில் பழனிசாமி காரசாரமாக பேசினார். விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி பிரச்சாரத்தை பல மாவட்ட செயலாளர்கள் கண்டுகொள்ளவில்லை. அதை தீவிரமாக செயல்படுத்துங்கள். நீங்கள் எதிர்பார்த்த கூட்டணியை அமைத்துக் கொடுத்துவிட்டேன். இனியும் எதற்காக தாமதிக்கிறீர்கள்? நமக்குள் இருக்கும் மனஸ்தாபங்களை விலக்கி வைத்துவிட்டு இணைந்து பணியாற்றுங்கள். தேர்தல் பணிகளில் கூட்டணி கட்சியினரையும் இணைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் சில மாவட்டங்களில் பூத் கமிட்டியை அமைக்காமல் இருக்கிறீர்கள். தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் தான் உள்ளன. இனியும் அலட்சியமாக இருக்க வேண்டாம். ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தாலும் திமுக மீது மக்கள் அதிருப்தியாக உள்ளனர். அதை நமக்கு சாதகமாக மாற்ற வேண்டும். திமுகவுக்கு எதிராக தைரியமாக களத்தில் நில்லுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்ய தலைமை தயாராக இருக்கிறது என்று பழனிசாமி பேசினார். ஆனால் அவரது பேச்சு மாவட்ட செயலாளர்களை எரிச்சல் படுத்திவிட்டது. கூட்டம் முடிந்த பிறகு இதுகுறித்து மாவட்ட செயலாளர்கள் சிலர் கூறியது: திமுக ஆட்சியில் உயர்த்தப்பட்ட மின்சார கட்டணம், சொத்து வரி குறித்து வீடு வீடாக சென்று ஆதாரத்துடன் சொல்வதே விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற பிரச்சாரத்தின் நோக்கம். ஒரு வீட்டுக்கு பில் எடுத்து கொடுக்கவே 20 நிமிடம் ஆகிறது.
தேர்தல் நேரத்தில் இதுபோல பிரச்சாரம் செய்து கொண்டிருக்க முடியாது. தேர்தல் பணிகளில் தலைமையிடமிருந்து எந்த ஒத்துழைப்பும் இல்லை. உதாரணமாக, திமுக அரசால் சென்னை RK நகரில் புதிதாக கட்டப்பட்ட பூங்காவில் எதுவுமே தரமில்லை என வடசென்னை மாவட்ட செயலாளர் ராஜேஷ் ஆதாரத்துடன் வீடியோ வெளியிட்டார். அவர் மீது அரசு சொத்தை சேதப்படுத்தியதாக வழக்கு போடப்பட்டுள்ளது. இதை கண்டித்து பழனிசாமி ஒரு கண்டன அறிக்கை கூட வெளியிடவில்லை. அரசை எதிர்த்து போராட்ட அறிவிப்பு வெளியிடுவார் என்று எதிர்பார்த்தோம், அதுவும் இல்லை. மாவட்ட செயலாளருக்கே இந்த நிலைமை உள்ளது. இனி வழக்குக்கு பயந்து திமுகவை யாரும் எதிர்க்க மாட்டார்கள். இந்த பிரச்சினைக்கெல்லாம் எதையுமே செய்யாமல் இருந்துவிட்டு வெறுமனை இணைந்து பணியாற்றுங்கள், மக்களை தேடி செல்லுங்கள் என்று சொன்னால் மட்டும் போதுமா? இதுபோன்ற பல பிரச்சினைகள் தலைமையிடம் இருக்கின்றன. அதையெல்லாம் சொல்லி மாளாது என்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆதங்கப்பட்டனர். கண்டெய்னர் தயாரிக்க புதிய நிறுவனம் ரூபாய் 59,000 கோடியில் மெகா ஒப்பந்தம். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்காக 1TN இணையதளம் துவக்கம். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்தியாவின் ஏற்றுமதி வாய்ப்பு அதிகரித்துள்ளது. இதற்கான கண்டெய்னர்கள் தேவை அதிகரிக்கும் என்பதால் அதை உருவாக்குவதற்கு என பாரத் கண்டெய்னர் என்ற பெயரில் புதிய நிறுவனம் துவங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. கண்டெய்னர் தயாரிப்புக்கான புதிய திட்டம் அறிவிக்கப்படும் என மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்னை, தூத்துக்குடி துறைமுகத்தில் வெளிப்புற துறைமுகங்கள் அமைப்பதற்கான ஒப்பந்தம் டில்லியில் கையெழுத்தாகியுள்ளது. மொத்தம் 59,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் மத்திய அமைச்சர்கள் சர்பானந்த சோனாவால், அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் கையெழுத்திட்டனர். இதன்படி பாரத் கண்டெய்னர் ஷிப்பிங் என்ற புதிய நிறுவனம் உருவாக்கப்படும். அதில் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, கான்கார், சாகர்மாலா பைனான்ஸ், ஜவஹர்லால் நேரு துறைமுக ஆணையம், தூத்துக்குடி வஉசி துறைமுக ஆணையம் ஆகியவை குறிப்பிட்ட சதவீதம் பங்களிப்பு அளிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த எலக்ட்ரானிக்ஸ் சாதன உதிரி பாகங்கள் தயாரிக்கும் புல்டன் குழுமம் அதன் இந்திய பிரிவான BSM பாஸ்டனர்ஸ் இந்தியா வாயிலாக காஞ்சிபுரம் அடுத்த வரகடத்தில் 525 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழிற்சாலை அமைக்கவுள்ளது. இதற்காக இந்நிறுவனம் சென்னையில் தமிழக அரசின் வழிகாட்டி நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. தமிழகத்தில் ஸ்டார்ட் அப் மற்றும் புத்தாக்கம் சார்ந்து இயங்கும் அரசு துறைகள் மற்றும் தனியார் மையங்களின் வசதி, சேவை உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் ஒரே தளத்தில் அறிய வசதியாக 1TN இணையதளத்தை ஸ்டார்ட் அப் TN நிறுவனம் உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் இந்த தளத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பல்வேறு அரசு துறைகளின் விவரங்களையும் தனியார் தொழில் முனைவு ஆர்வலர்கள், முதலீட்டாளர்கள் பற்றிய விவரங்களையும் அறியலாம்.